பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் ஊடகவியலாளர் கவிதா. வாங்கள் அவரோடு உரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். சிஜேபி கட்சியினரோட இந்த போராட்ட களம் என்பது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இதுவரையுமே ஒரு அமைதியான முறையில் போராட்டமாக நடத்திட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணியாக போயிருக்காங்க. ஸோ இந்த முயற்சியை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தேச விரோதிகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த வகையில் இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடியடி நடத்துறது, கண்ணீர் புகை கொடுங்களை வீசுறது. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாமே பார்க்கும்போது ஒன்றிய அரசு ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்களா? இந்த போராட்ட களம் அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்வாக இருக்கக்கூடும்? டெல்லியில் என்ன நடந்துட்டு இருக்கு? இது ரொம்ப சவாலான ஒரு போராட்டமாக இருக்கும். பாஜக பல வருஷமாக நிறைய பேர் எதிர்த்துட்டு இருந்தாலும் கூட இந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டம் இருக்குல்ல, இந்த சிஜேபின்றது ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயங்கள். ஒருத்தர் இளைஞர்களை சோம்பேறி, ஒரு காக்ரோச் அப்படின்னு சொன்னதுலாம் அந்த வார்த்தையை எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இன்றைக்கி முதல் கட்டமாக அவங்க நீட் அப்படின்ற ஒரு மொத்தத்தில் நேஷ்னல் டெஸ்டிங் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. நீட் மட்டும் இல்லை, பல எக்ஸாம்ஸ் பேப்பர் லீக் ஆகிட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக. அதுவும் தர்மேந்திர பிரதானுடைய தலைமை, அவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும், அவர் தான் அக்கௌண்டபிலிட்டி, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் எடுக்கணும். இப்போ தொடர்ச்சியாக நிறைய அந்த மாதிரி லீக் ஆகும்போது குழந்தைங்க ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்பட்டு அதன் மூலமாக நிறைய தற்கொலைகள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நிறைய குழந்தைங்களோட தற்கொலைகள் இந்தியா முழுவதும் நிறைய மாநிலங்களில் தொடர்ச்சியாக நடந்துருக்கக்கூடிய ஒரு பேராபத்தான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இதில் சோனம் வாங்சுக் அவர்களும் இதில் பங்கெடுத்திருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட நிறைய இளைஞர்களும் இன்றைக்கி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்க. இது ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டுக்கு இந்த ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லிச்சு? எதுவுமே சொல்லுது. மாதக்கணக்காக போராட்டம் பண்ணாங்க. ரெண்டாவது, ரெஸ்லர் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னாரு, தேஷ்கி பேட்டின்னு சொன்னார். இந்த தேசத்துடைய குழந்தைகள் தங்க மகள்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த தங்க மகள்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை பற்றி வாயே திறக்கலை. தொடர்ச்சியான போராட்டம், அது ஒரு சில பேர் மட்டும் அதில் இருந்தாங்கன்னு வைங்களா. ஆனால் மொத்த தேசமும் உங்களுக்கு குரல் கொடுத்துச்சு ஆதரவாட்டு. இன்றைக்கி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு அமைப்பு மூலமாக இங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி மத்திய அரசாங்கம், முக்கியமாக பாஜக, இது அவங்களால ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் போராட்டம் தொடரும்னு அவங்களுக்கு தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு வன்முறையை கையில் எடுத்திருக்காங்க. இது அதுக்கு மேற்கொண்டு சொல்லப்போனால் சோனம் வாங்சுக் அவர்களை தேச பாதுகாப்பு அடிப்படையிலையும் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பயங்கரவாத இதுலேயும் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்னன்னா, இந்த சமுதாயத்தின் மேலே அக்கறைப்படுறவங்களும், ஏதோ ஒரு இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவங்களும், இந்த குழந்தைங்களை பற்றி எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்படுறவங்களும், இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த இது என்ன சொல்கிறது, நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் அரெஸ்ட் பண்ணப்படுறதும், ஒரு தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், ஏதோ அபத்தமாக பேசிக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு தலைவனாக வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் இன்றைக்கி ஒரு தெய்வ தூதர்கள் மாதிரி பாராட்டப்படுறது ரொம்ப வேதனையான, ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இங்கே யாரெல்லாம் தண்டிக்கப்படணுமோ அவங்கெல்லாம் அரியணையில் இருக்காங்க, யாரெல்லாம் போற்றப்படணுமோ அவங்கெல்லாம் ஜெயிலுக்குள்ளால இருக்காங்க. ஸோ பாஜகவுக்கு இது புதுசு கிடையாது. இன்றைக்கி இப்போ கண்ணீர் புகை கொண்டு வீசியிருக்காங்க, தடியடிகள் நடத்தப்பட்டிருக்கு. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ், ராணுவ படையினர்லாம் நுழைவாயில நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி பிரதமர் அவர்கள் வர மாட்டாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வர மாட்டாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்துட்டார். இப்போ அமித்ஷா தர்மேந்திர பிரதான் அவர்கள் சந்திச்சிருக்கிறதாட்ட ஒரு கேள்வி. இது இவர் பிரிஜ்பூஷன் சிங்கை என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. 2024 எலெக்ஷனில் அவர் தோத்தார். பட் அது வரைக்குமே இந்த பாஜக அரசுன்றது எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை. ஸோ பாஜக அவங்களுக்கு தேவை அரியணை. அவங்க யாருக்கு மக்களுக்காக செயல்படுறாங்களான்றலாம் சொல்ல முடியல. இது நான் நேற்று கூட ஒரு விஷயத்தில் நான் தான் சொல்லியிருந்தேன், 130 கோடி மக்கள் இருக்காங்க இங்கே. எல்லா அரசியல்வாதிகளும், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை, இவங்களுக்கு ஓட் போடுறதுக்கு கவுண்டிங்க்கு ஆள் வேணும். அதுக்காக விட்டு வச்சுருக்காங்க. பாவம் பார்த்து இந்த மக்களெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. இல்லை, இந்த மக்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, என்ன பண்ணாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் செத்தாலும் அது கவலைப்படுறதுக்கான இது விஷயம் இல்லை. என்ன ஒன்று, ஆளும் கட்சியை எதிர்த்து எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணும். எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்காக தான் போராட்டம் பண்ணுறாங்களே தவிர இது மக்களுக்கான போராட்டமா இல்லை இது என்ன விஷயம்? ஏங்க, இதே தமிழ்நாட்டில் ஒரு ஜல்லிக்கட்டுக்காக 10 லட்சம் பேர் கூடி போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசுகிறது யார் பேசுகிறாங்க? இன்றைக்கி ஜந்தர் மந்தரில் 20 நாளுக்கு மேற்கொண்டு சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணார். இன்றைக்கி இந்த கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது அப்படின்னோடனே
அவரை வந்து முந்தா நாள் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரை அப்புறப்படுத்திட்டா இந்த போராட்டம் முடக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நிச்சயமா இருக்கா? கிடையாது. இது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல போயிட்டு இருக்கு. சோனம் வாங்சுக் அவர்களை அப்புறப்படுத்திட்டு இந்த போராட்டம் நின்றுமா அப்படின்னா, அபிஜித்ன்ற ஒரு பையன் தானே அதை ஆரம்பிச்சு வச்சாப்ல. சோனம் வாங்சுக் அவருடைய சப்போர்ட்டை தெரிவிச்சாரு. அவர் ஆல்ரெடி குழந்தைங்களுக்காக எஜுகேஷன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். ஸோ இவரை அப்புறப்படுத்துறதுனால இது பண்ணிடலாமான்னா ஒருவேளை பயமுறுத்துறதுக்காகவும் இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு சீனியர், அவ்வளோ அவார்ட் வாங்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் வாங்கியிருக்கிறாரு, எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அவருக்கே அந்த நிலைமைன்னா நம்மள மாதிரி சாதாரணப்பட்டவங்க கொஞ்சம் பயப்பட தானே செய்வாங்க. உளவியல் ரீதியாக இப்ப அபிஜித் ஜிகே இல்லைனா கூட கிழக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அச்சம் வந்துடும். இப்ப நம்ம வீட்டுக்கு போனமே நம்மளை கைது செஞ்சிருவாங்கன்ற அச்சம். ஆனா அப்படி ஏதோ ஏற்பட்டாமே நம்மளுக்கு தெரியலையே, நம்ம தொடர்ந்து போராடணும்னா சொல்லி அங்க கூடிய மாணவர்கள் சொல்றாங்க. இது தொடர்ந்து சொன்னார். இது இந்த ஆரம்பத்துல ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருக்கணும். இது ஆரம்பிக்கப்பட்டதே ரொம்ப லேட் தான். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கட்சி சார்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆர் ஆசா அவர்கள் போயிருக்கிறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போயிருக்கிறாரு. மற்றபடி இங்கே எந்த கட்சியுமே அதுக்கு வாய திறந்த மாதிரி தெரியல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாட்டுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்களே, 10 லட்சம் பேர் கூடியிருந்தீங்களே, இப்போ 4 குழந்தைங்க இருந்திருக்காங்களே, இதே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து குழந்தைங்க இருந்திருக்காங்களே, சரி உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னே வைப்போம். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கு, நீட்டெல்லாம் ஒழிச்சாச்சு. அண்ணன் வந்தாங்க, விஜய் அண்ணன் வந்தார், ஸோ நீட்லாம் ஒழிக்கப்பட்டுட்டுன்னு அவருடைய ரசிகர்களுக்கு சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலை, இப்படி ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்கும்போது, அப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டை ஒழிச்சிட்டா மற்ற மாநிலங்களுக்கு ஈஸியாக நீட்டை ஒழிச்சிடலாமே. அப்போது விஜய்க்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்களால் நீட்டை ஒழிக்க முடியும் அப்படின்னா, அப்போ மற்ற மாநிலங்களுக்கும் சப்போர்ட்டிவாக தான் இருக்க போகுது. ஆனால் இது வரைக்கும் விஜய் அவர்கள் நீட்டுக்கு ஆதரவாக என்ன பேசியிருக்கிறாரு, இந்த 4 குழந்தைங்களோட மரணத்துக்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொன்னார், என்ன பேசியிருக்காங்க. இன்றைக்கி தொடர்ந்து 20 நாளாக வந்து ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம சைட்லேருந்து தாவேகா கட்சியை விட்டுருங்க, நம்ம அரசை விட்டுருங்க. எப்போவுமே ஆளும் அரசு வந்து போராட்டம் பண்ணாது. ஆக்சுவலி அவங்க சட்டப்படி பண்ணவும் கூடாதுன்றது ஒரு விஷயமே இருக்கட்டும். இருந்தாலும் உங்களுடைய எதிர்ப்பு குரல் இதே ஆளும் கட்சியாக இருக்கும்போது தானே டீலிமிட்டேஷன்ஸ்க்கு பேப்பரே எரிச்சார் முதல்வர். முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து பேப்பரே எரிச்சார். கருப்பு சட்டை போட்டுட்டு போனாங்க பாராளுமன்றத்துக்குள்ள, அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பட் இன்னைக்கு ஒரு குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்குது. இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ மாணவர்களுடைய சேர்க்கை ரொம்ப ரொம்ப கம்மியாகவும், இன்னைக்கு நிறைய குழந்தைங்க ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க, இங்கே படிக்க முடியாமல். நிறைய குழந்தைங்க இன்னைக்கு பிலிப்பைன்ஸ்லேயும் அங்கேயும் இங்கேயும் ரஷ்யாலையும் போய் குழந்தைங்க படிக்கிறாங்க. ஏன் இங்கே படிக்க முடியல? நம்ம குழந்தைங்களோட பேச்சு, அவங்களோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட அந்த நாலேஜ் இருக்காது. ஆனால் அங்கே வந்து சீட்டோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இங்கே இன்னைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் பிள்ளைங்க தான் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. மெடிக்கல் எல்லாமே அவங்க நிறைய இருக்காங்க, நிறைய ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஏன் இந்த மாற்றம் வந்துச்சு? அப்போது ஒரு கல்வியை, ஒரு மாநிலத்தை நீங்கள் சிதைக்கணும்னா அந்த மாநிலத்தில் உள்ள கல்வியை முதல்ல நீங்கள் அழிக்கணும். ஏன்னா கல்வி அழிஞ்சிடுச்சுன்னா சுயமாக சிந்திக்கிற தன்மை இருக்காது. இன்றைக்கி மத்திய பிரதேஷ் மாதிரியும் பீகார் மாதிரியும் உத்தரப்பிரதேஷ் மாதிரியும் ஒரு மாநிலமாக இருந்தால் அவங்களுக்கு ஆள்றது ரொம்ப ஈஸி. அப்போ தமிழ்நாடு இன்றைக்கி தமிழ்நாடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அந்த மாற்றம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றம் வந்து ரொம்ப பயங்கரமான மாற்றமாக இருக்கும். நீட்டுக்கு எதிராக இன்றைக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது வந்து ஒரு கட்சியாக இல்லை, அது ஒரு அமைப்பாக வந்தது தான். அந்த அமைப்பில் மெம்பராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாருமே குரல் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் போராடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எத்தனை பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எத்தனை பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த சிஜேபிக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், சோனம் வாங்சுக் அவருடைய கேரக்டர் தானே மிஸ்டர் விஜய் அவர்கள் பண்ணார் 3 Idiotsல. அரசியல் தலைவராக தாண்டி ஒரு நடிகராக இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் நேரில் போய் ஆதரவு கொடுக்குறாருல, அந்த வகையில் நீங்கள் ஒரு நடிகராக கூட இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் பேசுகிற அரசியல் இன்னைக்கு எத்தனை நடிகர்கள் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் எடுத்திருக்கக்கூடிய அவரோட ஒரு பார்வை இருக்குல்ல, இதுதான் என்னோட பார்வை, இதுதான் என்னோட ஸ்டாண்ட். இது வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் எங்கே சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் அந்த கேரக்டர் தானே நீங்கள் பண்ணீங்க. சங்கர் வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணி தானே அதை பற்றி தானே அந்த படத்தை எடுத்தார் அவர். ஆனால் நீங்கள் யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையே. ஒரு மனிதனாக கூட நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல. சக மனுஷனா இல்லை நமக்கு தெரிந்த ஏதோ ஒரு நபர் வந்து சங்கிங்க சிரிச்சு வைக்கிறாங்க. அந்த போஸ்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சு வைக்கக்கூடியவங்களோட நீங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பாரத் மாதாவோட ஃபோட்டோ இருக்கும், ஒரு முருகனோட ஃபோட்டோ இருக்கும், சாமியோட ஃபோட்டோ இருக்கும், சிவாஜியோட ஃபோட்டோ இருக்கும். அந்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியல, அங்கே ஒருத்தர் பட்னி கிடக்கிறாருன்னா அவர் குழந்தைக்காக அவர் பட்னி கிடக்கல, அவர் குழந்தைய அவர் இழக்கலை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக அவர் இருந்துட்டு இருக்காரு. நாளைக்கு உன்னுடைய சந்ததிகளுக்காகவும் சேர்த்து தான் அவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த திணிக்கப்பட்டு இருக்கு. ஒரு அரசியலை வந்து ரொம்ப
எப்படி சொல்கிறதுனா ஒரு தலைவரை வந்து தெய்வத்துக்கு அளவுக்கு கொண்டாடுற ஒரு மனநிலையில் கொண்டு போயிருக்கு. ஒரு தலைவன்றவங்க ஒரு கட்சி தலைவர்ன்ற எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் மக்களுக்காக தான், நமக்காக தான் அவங்க இருக்காங்க. அவங்க நமக்காக வேலை செய்ய தான் இருக்காங்க. என்னால் பண்ண முடியாத அவங்க பண்ணுறாங்க அந்த இடத்துல இருந்துட்டு. என்னோட ரெப்ரசன்டேட்டிவ், இந்த ரெப்ரசன்டேட்டிவை மீறி இன்னைக்கு வந்து ஒரு பக்தி மனநிலைக்கு வந்ததுனால இன்னைக்கு இதை பற்றி கண்டுக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ யாருமே இல்லை. இந்த போராட்டம் ஆனால் இவ்வளோ கண்ணீர் புகை குண்டு வீசினதுக்கு அப்புறமும் கூட கூட்டம் அங்கே கலையில்லை அப்படின்றாங்க. அந்த கூட்டம் அங்கேயே இருந்துகிட்ருக்கு அப்படி. அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காலையில் தடியடி நடத்தப்பட்டுருக்கு, துரத்தி அடிச்சிருக்காங்க. இது வந்து நாடு வந்து ரொம்ப மணிப்பூரில் நடக்காததில்லை, இதுக்கு மேலே கேவலமாக ஒரு விஷயம் நடக்கிறது. மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணமாக இழுத்துட்டு போய் கூட்டு பலாத்காரம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இன்னைக்கு இந்த அரசு வந்து பதில் சொல்லாமல் இருந்துச்சு. பிரதம மந்திரி அவர் போகவே இல்லை. அவரா இன்னைக்கு இதுக்கு பதில் சொல்ல போறாரு? சொல்ல மாட்டாரு. மனசாட்சி இருந்தால் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நீட் வந்து போராட்டம் இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணுறதுனால இந்த போராட்டம் நின்றுருமா, இந்த தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணுறதுனால இந்த தவறே நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் வைக்கிறாங்க. நிச்சயமாக தவறு நடந்தாலும் ஒரு பயம் இருக்கும். அடுத்த விஷயம் நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும் அப்படிங்கும்போது ஒரு பயம் இருக்கும். இது அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ இது நீட்டில் இருந்து வந்திருக்கு, நேஷனல் டெஸ்டிங் இதுக்காக வந்திருக்கு. அடுத்தடுத்த போராட்டங்கள் கண்டினியூஸாக நடத்த ஆரம்பிப்பாங்க. அதுவும் பாஜகவுக்கு தெரியும். அதுவும் ஒரு விஷயம் அவங்கள வந்து அவங்க ஈகோவை இறங்கி விடாமல் வர்றதுக்கான ஒரு காரணம் அது. இல்லை, இப்போ பேச்சுவார்த்தைக்கு அழைச்சதா சில தகவல்லாம் வெளியாகுது. இப்போ சிஜேபி கட்சியினரை அப்போ அடிப்பணிந்து போகிறதா பாஜக அப்படின்ற நிலை வாய் உலகத்து ஏசி இருக்குதால சாரி அடிப்பணிந்து போகிறதா பாஜக அப்படின்ற நிலைக்கு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடிப்பணிஞ்சு போச்சான்ற நான் அந்த அபத்தமாக பேச நான் விரும்பலை. நான் ஒரு அரசியல் கட்சியை நான் பேச விரும்பலை. ஒருவேளை அவங்க விஷயங்களை செவிசாய்ச்சா பாஜக திருந்திட்டேன்றதை நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா மாறணும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது பாஜகன்னு இல்லை, எல்லாருமே நீங்கள் மக்களுக்கான அரசு தானே. இப்போது ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பிரதம மந்திரியாக இருக்காரா? இல்லையே. நான் இந்தியனாக பிறந்தேன், எனக்கு பிரதம மந்திரி அவர் தான். எனக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ அவர் தான் என்னோட பிரதம மந்திரி. அப்போது அவரும் அந்த சீட்டில் இருந்துட்டு அவங்க கூப்பிட்டு பேசி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் ரொம்ப நல்லது. பாஜக அடிப்பணிஞ்சுதான்னு சொல்கிறத விட பாஜக திருந்துச்சுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளால ஏற்றுக்க முடியும். அது பண்ணுனா ரொம்ப சிறப்பான விஷயம்தான். இன்னைக்கு தமிழிசை ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இவங்க பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு, அவங்க தான் ஏற்கிறாங்க, வேணும்னே பிஜேபி அரசுக்கு ஒரு களங்கம் விளைக்கும் விதமாக இதை பண்றான்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. யார் அந்த அரசியல் பின்புலம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ். இப்போ இங்கேயே ஒரு தவறு நடந்துச்சுங்க. பழனியில் வந்து 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரம் பதிவு பண்ணோன்னா தவறு நடந்துருச்சுன்னாங்க. அந்த தவறு ஏன் நடந்துச்சு? இது தவறு இல்லைங்க, இது ஊழல். அதுக்கு இன்னொரு வார்த்தை நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இந்த ஊழல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் குரல் கொடுக்கும்போது இல்லை தாவேகா அரசை கவிழ்க்கிறதுக்காக இது பண்ணக்கூடிய சதி அப்படின்னு தாவேகா சொல்லலை, தாவேகா சம்மந்தப்பட்டவங்க சொல்லலை, காங்கிரஸும் விசிகேல இருக்கக்கூடிய தலைவர்களும் சொன்னாங்க. அப்போது ஒருத்தங்க தவறு செஞ்சால் அதை சுட்டி காட்டாமல் அதுக்கு நான் எப்போ பாதுகாப்பு வளையம் போடுறேனோ அங்கே தவறுகள் இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. இது பாஜகவுக்கு புதுசே கிடையாது. பாஜக எப்போவுமே அவங்க வந்து ஒரு 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 மவுத் பீஸ் வச்சுருப்பாங்க. அது எப்படி ப்ளே பண்ணணும், என்ன சொல்லணும், இதுதான் சொல்லுவாங்கன்றது நமக்கே நல்லா தெரியும். இதுக்காக நம்ம வந்து எல்லாம் படிச்சுட்டு ஜேர்னலிசம்லாம் படிச்சுட்டு வரணும்னு இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நான் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் கிட்டே கேட்குறது என்னென்னா, தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு ஏன் இன்னும் வாயை திறக்கலை? பழனியில் இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கே, அந்த தவறுக்கு ஏன் அவங்க வாயை திறக்கலை? பாஜகவை சார்ந்த யாருமே வாயை திறக்கலை. மாரிதாஸை தவிர. அவர் அரசியல்வாதி கிடையாது, அதையும் நல்லா யோசிச்சுக்கணும். அவர் அரசியல்வாதி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலாம், ஒரு கட்சியை பிடிக்கலாம், ஒரு தலைவரை பிடிக்கலாம். எனக்கு ஒரு கட்சி ஒரு தலைவரை பிடிக்கலாம். அதே மாதிரி மாரிதாஸ் அவர்களுக்கு ஒரு கட்சி ஒரு தலைவரை பிடிக்கலாம். ஆனாலும் அவர் வந்து தெளிவாக இன்னைக்கு பேசிட்டு இருக்காருல, எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த தைரியம் வந்து வேற யாருக்குமே இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் அங்கே பார்க்குறதே பார்க்குறீங்க, கொஞ்சம் இந்த பக்கமும் பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இறுதியாக என்ன ஒரு கேள்வினா, இன்னைக்கு சோனம் வாங்ஸோட உடல்நிலை சரியா இல்லைன்னு சொல்லி அவள் அக்கறை காட்டுதில்ல உயர்நீதிமன்றம். மாணவர்கள் மீது ஏன் அந்த அக்கறையை காட்ட மாட்டுது? இது ஒரு நல்ல கேள்வி. சோனம் வாங்சுக் மேலே அக்கறை காட்டுறாங்கன்னு யார் சொல்ல முடியும்? இல்லை, அவரை நீங்கள் மீட் எடுத்துட்டு வாங்க, அவருக்கு தேவையான மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சு அவரை வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. அவரை மீட் எடுத்து அவரை காப்பாற்றணுன்றதுக்காகலாம் பண்ணலை. இப்போவும் அவர் வந்து உண்ணாவிரதத்தில் தான் இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போன பிறகு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க கிரவுண்டில். பட் இது என்னன்னா, பார்லிமெண்ட் இன்னைக்கு கூடுது, இந்த பிரச்சனைகள் தொடரக்கூடாது, இதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அவரை வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்களே தவிர
நீதிமன்றம் முன்னே இருந்து எங்க நீதிமன்றம் சொல்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிக்கவா வேதனைப்படவா அழவானே தெரியாத அளவுக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஒரு பெண்ணை வந்து மார்பகத்தை கசக்குனாலோ கீழாடையை கழட்ட முயற்சி பண்ணாலோ அது வந்து பாலியல் வன்கொடுமையில் வராது, அது வந்து ரேப்பில் வராது, அது போக்சோ ஆக்ட் போட முடியாதுன்னு ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கு லக்னோவில். அப்போ இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயமா இருந்தால் இந்த அளவுக்கு இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த நீதிமன்றங்களும் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆளக்கூடியவங்களுக்கு என்ன பேசணுமோ அது நீதிமன்றம் வழியாக பேசிகிட்டு இருக்காங்க. இது நம்மளும் நிறைய நீதிமன்றங்களையும் பார்த்தாச்சு, நிறைய கேசஸை பார்த்தாச்சு. ஸோ இது வந்து சோனம் வாங்சுக்கை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. இந்த பிரச்சனையை திசை திருப்பணும். அவரை வந்து இதுக்கு முன்னாடியுமே அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க 2024 சம்திங் என்னன்னு நினைக்கிறேன். எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னே தெரியாது. ராஜஸ்தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அலக்கழிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து கேஸ் போட்டு ஆட்கொணர்வு மனு போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தன் கையில் காவல்துறையும் நீதித்துறையும் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை எங்கள் போராட்டம் வந்து நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன இதுக்கப்புறம் அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்க போது, அபிதீப் ஜீக்கோட அடுத்த அறிக்கைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி.